ஹரி ஓம். வீட்டில் யாராவது இறந்து போயிருந்தா அவங்களுக்கு வருஷா வருஷம் திதி கொடுப்போம். அந்த திதிங்கிறது அவங்க எந்த திதியில் இறந்து போனாங்களோ அது திதி. அதை சமஸ்கிருதத்தில் ஸ்ரார்த்தம்னு சொல்கிறோம். ஸ்ரார்த்தம் அப்படின்னா ஸ்ரத்தையாக எதை பண்ணுறோமோ அதை தான் ஸ்ரார்த்தம். ஸ்ரார்த்தத்தை ஸ்ரத்தையாக பண்ண வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்ரார்த்தம் அந்த திதி அன்னைக்கு என்ன ஆகுறது அப்படின்னா, இப்போ இறந்து போனவங்க போகிறாங்க. இப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஜீன் இருக்குது பார்த்தீங்களா, அது மாற்றவே முடியாது. அது பரம்பரையாக வந்துகிட்டே இருக்கு. அந்த ஜீனானது ஆக்சுவலாக வேக்கப் ஆகக்கூடிய வீழ்க்கக்கூடிய நாள் தான் அந்த திதி. இந்த அற்புதமான ஒரு நாளில் அவர்களை நினைவு கூறுகிற போது அது சில ப்ராசஸ்லாம் இருக்குது. ஒரு பூஜைகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, அது உங்களுடைய பெரியவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படி பண்ணுங்கள். ஆனால் அந்த நாளுங்கிறது உங்களுடைய நாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஜீன் சம்பந்தப்பட்ட உங்களுடைய அண்ணா தம்பி உங்கள் குடும்பத்துடைய நாள். சில பேர் அறியாமை காரணமாக இந்த தவசத்தன்னைக்கு நண்பர்களை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு விருந்து மாதிரி பண்ணுறாங்க. இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி பூனல் போடுகிற போது நாந்தின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுவும் பித்திருக்களை நம்ம அழைக்கக்கூடிய நாள். பெரும்பாலும் இந்த நாந்தியை நம்ம ஒரு சத்திரத்தில் பூனல் வச்சுருந்தீங்கன்னா அங்கே பண்ணாமல் வீட்டிலேயே பண்ணிக்கிறது நல்லது. இதை தான் நான் என்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு தோணித்து சொல்கிறேன். முடிஞ்சால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றாக குரு வாழ்க, குருவே துணை.